ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஆறாவது மாடியில் ப்ளம்பிங் ஒர்க்குக்கான டேங்க் வந்து 6000 லிட்டர் 2000 6000 லிட்டர் டேங்க் இன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறாங்கன்றது காட்டுறதுக்காக இந்த வீடியோ. நீ நம்ம டீமில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராஜவேலனும் கோபால்ஜி, ரொம்ப கடின உழைப்பாளி கோபால்ஜி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு கீழே லாட்ஜில் ஒர்க் நடந்தது இல்லைங்களா, ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி டேங்க்குக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு போட்டுட்டாங்க. இந்த குரங்குகள் தொல்லை அதிகம்ன்றதுனால இந்த வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷெட்டு போட்டு விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ரூம், இது வந்து லிஃப்ட் ரூமுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு குரங்கு தொல்லைன்றதுனால ஷெட்டு போட்டு உள்ளே டேங்க் வைக்கிறோம். 2000 லிட்டர் டேங்க்கு, 3 டேங்க்கு, மொத்தம் 3 டேங்க்கு. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூம்ஸ் லார்ஜு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி இந்த மாதிரி போட்டாச்சு. இது வந்து தண்ணி ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொட்டி கட்டியிருந்தாங்க. இது வந்து தொட்டி, ஆக்சுவலாக இது வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா தொட்டி கட்டி இருந்து ரெடி பண்ணியிருந்தாங்க முதலே. அது லீக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீக்குக்காக பில்டிங் வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேங்க்கையும் லிங்க் பண்ணி ஒரு டேங்க்குக்கும் இன்டர்லாக், அதாவது பார்த்தா இன்டர்லிங்க், இதுக்கும் இன்டர்லிங்க். அதேமாதிரி இந்த டேங்க்குக்கும் அந்த டேங்க்குக்கும் இன்டர்லிங்க். இது இந்த சைடு மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க். இப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்து இன்டர்லிங்க் இப்படி ஒவ்வொரு டேங்க்குக்கும் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயும் இன்டர்லிங்க் கொடுத்துட்டு இதில் 2 அங்குலம் பைப்பு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அங்குலம் பைப்பு, இது 2 அங்குலம் பைப்பு போட்டிருக்காங்க. இந்த 2 அங்குலம் பைப்பு இது வந்து ஏர் வெண்ட்டு, இது ஓவர்ஃப்ளோ லைனு இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓவர்ஃப்ளோ வந்து இதில் இருந்து கீழே, இது வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தெரியணுன்றதுக்காக இதில் ஒரு லைன் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓவர்ஃபுல் தனியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஓவர்ஃபுல்லு இந்த ஒரு இது மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் டேரெக்டாக இது மேலே வந்து ஏர் வெண்ட்டு கனெக்ட் பண்ணி, இந்த ஏர் வெண்ட்டு டேங்க்குக்கான ஏர் வெண்ட், இது டேங்க்குக்கான ஏர் வெண்ட் இது. அதேமாதிரி எல்லா இதுலேயுமே வந்து 4 சைடு ஒவ்வொன்றுலேயும் டேங்க்குக்கு ஏர் வெண்ட் கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம கீழே லைன் வருது இல்லைங்களா, ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு ஏர் வெண்ட்டுக்கு பைப் போட்டு இப்போ நம்ம டேங்க்குக்கு மேலே, இப்போ டேங்க்கோட அது வந்து ஹைட் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏர் வெண்ட்டை வந்து ப்ரொவிஷன் கொடுத்துரு இங்கே நிறுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓடிக்கிட்டுருக்கு ஃபுல்லாக. 4 பக்கமும் உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் 2 அங்குலம் பைப்பில் தான் வந்து கனெக்ட் ஆக போகுது. இது எல்லாத்தையும் 2 அங்குலம் பைப்பில் இந்த சைடு ஃபுல்லாக 2 அங்குலம் பைப் வருது. எல்லாமே பார்த்திங்கன்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா 2 அங்குலம் பைப் இப்படி நீட்டாக த்ரூ அவுட் அடி ஓடும். எல்லா டேங்க்லேயும் லிங்க் ஆகிட்டு இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஷூ போட்டு ஒவ்வொரு லைன் அப்படி திருப்பி எடுத்துன்னு போய் எல்லாத்துலேயுமே வந்து பைப்பில் இப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் ஒரு பிளானு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தாண்ட சைடு, இது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கினுடைய ஆஃப் சைடு வந்து அந்தாண்ட சைடில் வந்து பாதி பில்டிங் இருக்குது. இந்த ஷெட்டுக்கு அந்தாண்ட சைடு பாதி பில்டிங், நம்ம நடுவில் இருக்கிறோம். ஸோ இந்தாண்ட சைடு வந்து ஒரு அந்த ரூம்ஸ்க்கு போக வேண்டிய லைனுக்கு ஒரு 2 அங்குலம் பைப்பு இங்கேருந்து ஓட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கீழே ஓடிஎஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கு. இந்த லிங்க் இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே முடிச்சுட்டு இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணுறேன். பாருங்கள் கோபால்ஜி பார்த்தீங்களா. ஹாய் கோபால்ஜி, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி பிடிக்கிறார் எல்லாத்தையும்.